அனைவருக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஜேடபிள்யூ மெயின் 2026 செஷன் நம்பர் 1 ஜனவரி 21, 2026 தொடங்கவிருக்கிறதா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கிடைச்சாச்சு. இதன் அடிப்படையில் இன்னையிலிருந்து ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் நம்ம கையில் மொத்தமாக 90 நாட்கள் இருக்குது. இந்த 90 நாட்களில் எந்த மாதிரியான ரிவிஷன் பிளான் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமில் எஸ்பெஷலி செஷன் 1 எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும் என்பதை பற்றி ஒரு சின்ன வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஜேடபிள்யூட சிலபஸ் கம்ப்ளீட்டாக யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் ரிவிஷனுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அவங்களுக்கான வீடியோ இது. இன்னைக்கு தான் நான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்க போகிறேன் என்று சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ரிவிஷன் பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த 90 நாள் ரிவிஷன் பிளானை 3 ஃபேஸாக பிரிச்சிருக்கோம். ஃபேஸ் 1க்கு 45 நாள் கொடுத்துருக்கோம். இந்த 45 நாளில் நீங்கள் ஜேடபிள்யூ சிலபஸோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த 45 நாள் முடிவில் எல்லா ஃபண்டமெண்டல் கான்செப்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதும் எந்த அளவுக்கு ஸ்பீடாக சால்வ் பண்ணுறீங்க என்பதை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். தட் இஸ், நான் ஸ்பீடாக சால்வ் பண்ணுறேன்னா இல்லை லேட்டாக சால்வ் பண்ணுறேனா என்கின்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கணும். ஃபேஸ் 2ல் 25 நாள் அலாட் பண்ணுறோம். இந்த 25 நாளுமே புதுசாக எதையும் நம்ம படிக்க போகிறதில்ல. ஆல்ரெடி நீங்கள் படித்த விஷயத்தை ஃபுல் சிலபஸ் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ண போகிறோம். யூனிட் வைஸ் ரிவிஷன் மட்டும் பண்ண போகிறோம். இந்த 25 நாள் முடிவில் 3 மணி நேரம் ஜேடபிள்யூ எக்ஸாம் எழுதுறதுக்குரிய ஸ்டாமினா எனக்கு கிடைச்சிருச்சா என்பதை நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் எந்தெந்த டாபிக்ஸ் இன்டர் கனெக்டடாக இருக்குது என்பதை பற்றியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும். ஃபேஸ் 3ல் 20 நாள் அலாட் பண்ணுறோம். இந்த 20 நாள் இன்டென்சிவ் மார்க் டெஸ்ட்டுக்கும் ஃபைனல் ரிவிஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 20 நாள் முடிவில் நீங்கள் எந்த அளவுக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளத்தை அக்யூரேட்டாக சால்வ் பண்ணுறீங்க, எந்த டைமுக்குள்ளே சால்வ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறதுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கும் கான்ஃபிடென்ட் லெவல் வந்திருக்கா என்பதை பற்றி ஃபேஸ் 3 முடிவில் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஃபேஸ் 1க்குரிய 45 நாளை ஃபர்தராக 5 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் 12 டேஸ் அலாட் பண்ணி ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் கினமேட்டிக்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், ரொட்டேஷனல் மோஷனை முடிக்க போகிறோம். கெமிஸ்ட்ரியில் மோல் கான்செப்ட், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிக் டேபிள், ஜிஓசி முடிக்க போகிறோம். மேத்தமெட்டிக்ஸில் செட்ஸ், ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் முடிக்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் 7 டேஸ் அலாட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் கிராவிடேஷன், தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி முடிக்க போகிறோம். கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் பாண்டிங், தெர்மோடைனமிக்ஸ், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் முடிக்க போகிறோம். மேத்தமெட்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், சீக்வன்ஸ், சீரீஸ், பைனாமியல் தியரம் முடிக்க போகிறோம். அதே போல் தேர்ட் பார்ட்டில் 7 டேஸ் அலாட் பண்ணுறோம். இதில் ஃபிசிக்ஸ், எஸ்ஹெச்எம், வேவ்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் முடிக்கிறோம். கெமிஸ்ட்ரியில் ஈக்குலிபிரியம், கெமிக்கல் அண்ட் அயானிக், ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் முடிக்க போகிறோம். மேத்தமெட்டிக்ஸில் பெர்முட்டேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி முடிக்க போகிறோம். 4வது 7 டேஸ் பார்ட்டில் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல், கைனடிக்ஸ், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி முடிக்க போகிறோம். மேத்தமெட்டிக்ஸில் டிஃபரன்ஷியேஷன், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸை முடிக்க போகிறோம். இந்த ஃபேஸ் 1ஓட லாஸ்ட் பார்ட் 12 டேஸ் அலாட் பண்ணியிருக்கோம். இந்த 12 டேஸில் ஃபிசிக்ஸில் மேக்னட்டிசம், மூவிங் சார்ஜஸ், இஎம்ஐ மற்றும் ஏசி முடிக்கிறோம். கெமிஸ்ட்ரியில் சாலிட் ஸ்டேட், சொல்யூஷன்ஸ், தெர்மோ கெமிஸ்ட்ரி முடிக்கிறோம். மேத்தமெட்டிக்ஸில் இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஏரியா அண்டர் த கர்வ் முடிக்க போகிறோம். ஃபேஸ் 2ல் இருக்க 25 நாளை 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு 7 டேஸ் அலாட் பண்ணியிருக்கோம். இந்த 7 டேஸில் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரே அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ், டியூவல் நேச்சர், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ் இந்த டாபிக்ஸ் முடிச்சிருக்கணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் முடிச்சிருக்கணும். மேத்தமெட்டிக்ஸில் டெஃபினைட் இன்டெகிரல்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ப்ராபபிலிட்டி முடிச்சிருக்கணும். செகண்ட் பார்ட்டுக்கு 6 டேஸ் அலாட் பண்ணுறோம். இதில் ஃபிசிக்ஸில் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை, செமிகண்டக்டர் டிவைசஸ் முடிச்சிருக்கணும். கெமிஸ்ட்ரியில்
ஆல்கலைன்ஸில் ஆரம்பித்து ஈத்தர்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கணும். மேத்தமெட்டிக்ஸில் மேட்ரிக்ஸில் ஆரம்பித்து வெக்டார் அல்ஜிப்ரா வரைக்கும் முடிச்சிருக்கணும். தேர்ட் பார்ட்டுக்கு எகெயின் 6 days அலாட் பண்ணுறோம். ஃபிசிக்ஸில் கம்யூனிகேஷன், மாடர்ன் ஃபிசிக்ஸ் முடிக்கிறோம். கெமிஸ்ட்ரியில் ஆல்டிஹைட்ஸில் ஆரம்பித்து அமைன்ஸ் வரைக்கும் முடிக்கிறோம். மேத்தமெட்டிக்ஸில் 3D ஜாமெட்ரி, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், சர்க்கிள்ஸ் மற்றும் கோனிக்ஸை முடிக்கிறோம். கடைசியாக இருக்கிற ஃபேஸ் 2ஓட 6 daysக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டு டாபிக்ஸ் ரிவிஷன் போகிறது நல்லது. தட் இஸ் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கோ அந்த டாபிக்ஸை மிக்சடாக எடுத்துக்கிட்டு மிக்ஸ்டு டாபிக் ரிவிஷன் போகலாம். அதே போல் செல்ஃப் டெஸ்ட் சின்ன சின்ன டாப்பிக்கு, காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் மற்றும் இன்ஆர்கானிக் மிக்ஸ்டு ரிவிஷன்ஸ் கடைசி 6 நாள் ஃபேஸ் 2ல் பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கால்குலஸ், கன்சாலிடேஷன், ட்ரிகானமெட்ரி இதில் 6 days நீங்கள் அலாட் பண்ணி முடிச்சுக்கலாம். இறுதியாக ஃபேஸ் 3ஓட 20 நாள் ரிவிஷன் பிளானுக்கு வந்திருக்கோம். இந்த 20 நாளை 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு 6 நாள் அலாட் பண்ணியிருக்கோம். இந்த 6 நாள் மட்டும்தான் உங்களுடைய ஃபைனல் ரிவிஷன் டேஸாக இருக்க போகுது. இந்த ஃபைனல் ரிவிஷன் டேஸில் 2 நாள் ஃபிசிக்ஸ், 2 நாள் கெமிஸ்ட்ரி, 2 நாள் மேக்ஸுக்கு அலாட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஃபிசிக்ஸில் கொஞ்சம் வீக்காகவும் இருந்தீங்கன்னா மேக்ஸோட ரிவிஷன் டேஸை குறைச்சிக்கிட்டு அதை ஃபிசிக்ஸுக்கு கொடுத்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இரண்டாவது பார்ட்டுக்கு 5 நாள் அலாட் பண்ணியிருக்கோம். இந்த 5 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்கள் செல்ஃபாக எடுத்துக்க போகிறீங்க. உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கிற அன்அப்பியர்டு மார்க் டெஸ்ட்டு 5 ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டுங்கிற மூலமாக 5 மார்க் டெஸ்ட் எடுத்து முடிச்சுக்கிட்டு எந்த கொஷினுக்கெல்லாம் நம்ம பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணியிருக்கோம், எந்த கொஷினுக்கெல்லாம் நெகட்டிவ் ஆன்சர்ஸ் வந்திருக்கு, இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி வீக் ஏரியா ரிவிஷன் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. தேர்ட் பார்ட்டில் எகெயின் 5 days அலாட் பண்ணியிருக்கோம். இந்த 5 days முழுக்க ஃபார் ரிமெம்பரிங் அண்ட் ரீகாலிங். இது வரைக்கும் நீங்கள் படித்து வச்ச ஃபார்முலாஸை ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்கள். என்சிஆர்டி டேபிள்ஸ் ரிமெம்பர் பண்ண முடியுதா, ரீகால் பண்ண முடியுதா பாருங்கள். எரர் நோட் புக் ஒரு வீக்கும் நீங்கள் எரர் நோட் புக்கில் என்ட்ரி போட்டிருப்பீங்க, சில விஷயங்களை மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போது பார்க்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசி பார்ட் 4 days அலாட் பண்ணியிருக்கோம். இந்த 4 days நீங்கள் காமாக இருக்க வேண்டிய டேஸ். நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப காமாக இருங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த ஹால் டிக்கெட் படி உங்கள் செஷன் 9 மணி செஷன் மார்னிங் செஷனான்னு பாருங்கள், 3 மணி செஷன் ஆஃப்டர்நூன் செஷனாக பாருங்கள். சப்போஸ் உங்களுடைய ஷிஃப்ட் 9 AM ஷிஃப்டாக இருந்தால் அதே 9 o'clock நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் அப்பியர் ஆகி பாருங்கள். 9க்கு ஆரம்பித்து 12க்கு உங்களால் கம்ப்ளீட்டாக எல்லா கொஷினும் அட்டன் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுடைய ஷிஃப்ட்டு 3 மணிக்கு அலாட் ஆகியிருந்தால் அதே 3 மணிக்கு சேம் செட் ஆஃப் கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டு 3 மணி நேரத்தில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ண முடியுதா அப்படின்னு ரியல் டைம் எக்ஸாமில் என்னவா இருக்க போகிறீங்களோ அதே ரியல் டைம் விர்ச்சுவலாக கண்டக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இதோட ஃபேஸ் 3ஓட 20 நாள் ரிவிஷன் பிளான் முடியுது. எகெயின் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த ரிவிஷன் பிளான் புதுசாக படிக்க போகிற, புதுசாக ஆரம்பிக்க போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை ஆகாது. யாரெல்லாம் இன்னைக்கு தேதியில் மொத்த JEE சிலபஸும் முடித்து வச்சுருக்கீங்களோ, ரிவிஷனுக்கு ரெடியாக இருக்கீங்களோ, அவங்க இந்த 90 நாள் பிளானை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக JEE மெயின் செஷன் 1 ஜனவரி செஷனில் நல்ல ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. JEE மெயின் 2026 செஷன் 1 மற்றும் செஷன் 2 இதற்காக தயாராகி கொண்டிருக்கின்ற JEE ஆஸ்பிரண்ட்ஸுக்கு சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி சொல்ல விருப்பப்படுறோம். இதன்படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கோஸ் டு மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய ஃபைனல் ஸ்கோர் அமைஞ்சு வரும். அதனால தான் மேத்தமெட்டிக்ஸ் எப்போவுமே ஸ்கோர் பூஸ்டர்னு நம்ம சொல்கிறோம். மேத்தமெட்டிக்ஸில் உங்களால் எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடிகிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் ஒரு பிரம்மாண்டமான ஸ்கோராக இருக்கும். அதே சமயத்தில் மேத்தமெட்டிக்ஸில் எல்லா கொஷின் அட்டன் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லா கொஷினுக்கும் 80% to 90% அக்யூரசி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா, இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோர் உண்மையிலேயே பிரம்மாண்டமாக இருக்கும். அடுத்ததாக கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய என்சிஆர்டி பேஸ்டு ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்சிஆர்டி புக்கில் இருக்கிற டாப் டு பாட்டம் கான்செப்ட்ஸ், மெசேஜஸ்,
எல்லாமே உங்களால் ரீகால் பண்ண முடியுதா, ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களால் ரீப்ரொடியூஸ் பண்ணுற பட்சத்தில் கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். எரர் இல்லாமல் பண்ணுற வகையில் நம்ம நியூமரிக்கல் சால்வ் பண்ணணும். அதே போல் என்னென்ன எரர் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம், வீக்லி டெஸ்ட்டில் பண்ணியிருக்கோம், மார்க் டெஸ்ட்டில் பண்ணியிருக்கோம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த எரர் வராமல் ஃபைனல்ஸ் எக்ஸாமில் அப்பியர் ஆகும்போது ஃபிசிக்ஸில் நல்ல ஸ்கோர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் இது வரைக்கும் நீங்கள் எழுதி வச்சிருக்கிற ஃபார்முலா நோட் புக், எரர் நோட் புக் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், எந்த ஃபார்முலாலாம் நம்மளால் ரீகால் பண்ண முடியல, இந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே எக்ஸாம் சமயத்தில் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஃபார்முலாஸ் உங்களுக்கு இருக்காது. அதே போல் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்த பிறகு ஷிஃப்ட் 9 o'clock ஷிஃப்டா 3 மணி ஷிஃப்டா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் 9 மணி ஷிஃப்டாக இருந்தால் அதே 9 மணிக்கு 2 ஈஸியான மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 3 மணி ஷிஃப்டாக இருந்தால் அதே 3 மணிக்கு வீட்டில் உட்காந்து 3 மணி நேரம் மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த ப்ராக்டிஸ் அப்போ எல்லா கொஷின்ஸும், அதர்வைஸ் மெஜாரிட்டி கொஷின்ஸ் அந்த 3 மணி நேரம் அலாட் பண்ண டைமுக்குள்ளே உங்களால் முடிக்க முடியுதான்னு டைம் மேனேஜ்மெண்ட் வீட்டில் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஸ்லீப், உங்களுடைய ஸ்டடி, உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல், இந்த மூணையும் பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறீங்களா, நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா என்பதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா விஷயத்தை தாண்டி நம்பிக்கை மட்டும்தான் ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கிற 90 days பிளான் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ, உங்கள் சூழ்நிலை எந்த அளவுக்கு பர்மிட் பண்ணுதோ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஜேடபிள்யூ மெயின் 2026 செஷன் 1 எக்ஸாமினேஷன். எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய என்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஜேடபிள்யூ மெயின் 2026.